கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டுமாக இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான தேவனுடைய ஜனமே, இந்த வருடத்தில் 2 மாதத்தை கடந்து 3ஆம் மாதத்தின் முதல் நாள் தேவ சமூகத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமை தேவ சமூகத்திலே அமர்ந்திருக்கிறோம். அவருடைய கிருபைகளுக்காக, அவர் பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்தும்படியாக இவ்விடத்திலே நாம் கூடியிருக்கிறோம். இந்த 2ஆம் மாதத்திலே தேவன் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பாருங்கள். அவர் எவ்வளவு நன்மையான காரியங்களை நமக்கு செய்திருக்கிறார். அவருடைய அன்பு எவ்வளவு பெரிதாக இருந்தது என்பதையெல்லாம் உணர்ந்து நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த புதிய மாதத்திலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படி, நன்மையினால் நம்மை முடிசூட்டும்படி நம்மை அவரிடத்திலே ஒப்படைப்போம். இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் சிந்திக்கும்படியாக நான் கொண்டிருக்கிற தலைப்பு தட்டினால் திறக்கப்படும். அந்த தலைப்பை சற்று யோசித்து பாருங்கள். தட்டினால் திறக்கப்படும். நாம் ஒருவருடைய வீட்டிற்கு செல்கிறோம். அந்த வீட்டினுடைய கதவை தட்டின பொழுது அவர்கள் வந்து திறந்து நம்மை வாருங்கள் என்று சொல்லி வரவேற்கிறார்கள். அதை போலத்தான் பரலோகத்தில் வீட்டிருக்கிற கடவுளுடைய வீடும் தாளிட்டிருக்கிறதா, அந்த கதவை தட்டினால்தான் திறக்கப்படுமா என்ற ஒரு கேள்வியும் நமக்குள் எழும்பலாம். ஆம் அன்பானவர்களே, தட்டுதல் என்பது ஜெபத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஜெபித்தோமானால் அந்த கதவு நமக்கு திறக்கப்படும். ஆக ஜெபம்தான் கதவை திறக்க வைப்பதற்கு உரிய ஒரு சாவியாக அல்லது ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபியுங்கள் அல்லது கேளுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் என்றுதான் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜெபமே நமக்கும் பிறருக்கும் நன்மை சேர்க்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. தடைகள் ஏற்படுகின்ற பொழுது தடைகளில் சோர்ந்து போவோமானால் அந்த தடைகளை தாண்டி நம்மால் வர இயலாது. ஒரு கிறிஸ்தவ வாழ்வில் சோர்ந்து போயிருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஜெபிக்க மறந்தவராக இருக்கிறார் என்பது பொருள். ஆக ஜெபிக்கிற மனிதன் சோர்ந்து போக மாட்டான். சோர்ந்து போன மனிதன் ஜெபிக்க மாட்டான். மீண்டும் சொல்கிறேன், ஜெபிக்கிற மனிதன் சோர்ந்து போக மாட்டான். சோர்ந்து போன மனிதன் ஜெபிக்க மாட்டான். ஸோ நோ ப்ரேயர், நோ சக்சஸ். இப்பொழுது மற்றொரு கேள்வி. நாம் கடவுளை பிதாவென்றும் அழைக்கின்றோம், எஜமானர் என்றும் அழைக்கின்றோம். பிதா என்று அழைக்கின்ற பொழுது அவர் என்ன செய்கிறார்? எஜமானர் என்று அழைக்கின்ற பொழுது அவருடைய வேலை என்னவாக இருக்கிறது என்பதை நாம் இந்த நாளிலே இந்த சத்தியத்தின் வழியாக நாம் புரிந்து கொள்வோம். பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எது தேவை என்பதை அறிந்து அவைகளை அவர்களுக்கு செய்கிறார்கள். ஒரு குழந்தை அழுகிறது என்றால் அந்த குழந்தையினுடைய மொழி என்னவென்று புரியவில்லை என்று சொன்னாலும் அந்த தாய் அந்த குழந்தையினுடைய அழுகைக்கு ஏற்ற காரியத்தை செய்து அந்த அழுகையை நிறுத்துகிறாள். ஒரு குழந்தை பள்ளிக்கு செல்கிறது என்றால் அந்த பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தையின் தேவை என்ன என்பதை தந்தை அறிவான். அறிந்து அதை அந்த குழந்தைக்கு செய்வான் என்பதிலே சந்தேகமில்லை. அதை போல ஒரு எஜமான் இருக்கிறான் என்றால் அவனிடத்திலே வேலை செய்யக்கூடிய வேலைக்காரன் அல்லது ஊழியக்காரன் அவன் தன்னுடைய எஜமானிடத்திலே எதுவாக இருந்தாலும் கேட்டுத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு 2 நாட்கள் விடுமுறை வேண்டும் என்று சொன்னால் எஜமானிடத்தில் கேட்டு அவர் சரி என்று சொன்னால்தான் அந்த விடுமுறையை அவன் அனுபவிக்க முடியும். எனக்கு 10 ரூபாய் சம்பளம் கூட்டி கொடுங்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது எஜமான் கொடுத்தால்தான் அதை அவன் பெற்று அனுபவிக்க முடியும். ஆக எஜமானனுக்கும் பிதாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால், பிதாவானவர்
தன்னுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து செய்கிறார். எஜமானனோ தன்னிடத்தில் கேட்பவர்களுக்கு அதை கொடுக்கிறார். வாசிப்போமையானால் எசேக்கியேல் 36-37 பின்பகுதியை வாசிக்கிற பொழுது, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். இஸ்ரவேல் மக்களுக்கு நான் கொடுக்கணும்னா அவங்க என்கிட்ட கேட்கணும் என்று ஆண்டவர் அங்கே சொல்வதை பார்க்கிறோம். எஜமானுக்கும் தகப்பனுக்கும் உள்ள வேறுபாடு இதுதான். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் நாம் அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது இயற்கையான ஒரு காரியம்தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இயேசுவோ உங்கள் பரமபிதா உங்கள் தேவைகளை அறிந்திருக்கிறார் என்று நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த ரெண்டு காரியத்தையும் நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். எஜமானர் தன்னிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புவது இயற்கை. அதே வேளையிலே இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்றால், உங்கள் பரமபிதா உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அப்படியானால் பரமபிதா நம்மளுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார் என்றால் எஜமானர் அந்த தேவைகளை நமக்கு கொடுக்க வேண்டும் என்பது தானே சரியாகும் என யோசிக்க தோன்றும். மத்தேயு 9:38 வாசிக்கிற பொழுது, அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று தானே அவர் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, சகரியா 10:1 நாம் வாசிக்கிற பொழுது, பின்மாறி காலத்தில் மழையை பெய்ய வேண்டி நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று அங்கே சொல்வதை பார்க்கிறோம். எரேமியார் 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் நீ உனக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன். அப்போ என்னை நோக்கி கூப்பிடு. சங்கீதத்தில் சொல்கின்ற பொழுது, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு. இப்படியானால் இது நாம் இந்த காரியங்களை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது, அல்லது இதன் மூலமாக இந்த வார்த்தைகளின் வழியாக நாம் புரிவது தான் என்ன என்று சொன்னால், உன் தேவைகளை கண்டு உடனடியாக நான் ஓடி வந்து அதை உனக்கு வாய்க்க செய்வேன் என்று சொல்வது போல் இருக்கிறது. ஆனால் அப்படி அல்ல, அந்த காரியங்கள் அப்படி நடப்பதல்ல. உதாரணத்துக்கு நான் ஒன்றை சொல்கிறேன். எலியா தேவ வாக்கின்படி கர்மேல் பர்வதத்திலே ஆண்டவரனுடைய கட்டளைப்படி செய்து ஜெபித்த பின்பே அக்னி அங்கே ஊற்றப்பட்டது. அவன் படைத்த பலிகளை அது பட்சித்து போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். மழைக்காக அவன் ஜெபித்து முகம் குப்புற விழுந்து ஜெபித்த பொழுதுதான் மழை பெய்தது என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த தேவைகளை அறிந்து செயல்படும் தகப்பனாக கடவுளை அங்கே காண்பிக்கவில்லை. ஏனென்று சொன்னால், பிதாவாக எஜமானராக காண்பதற்கும் உள்ள வேறுபாடுகள் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. எசேக்கியேல் 37 7, 9 மற்றும் 10 வசனங்களை நீங்கள் வாசிக்கிற பொழுது, ஆண்டவர் எசேக்கியாவின் இடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று சொல்லி அவன் மிக திறமையாக ஒரு பதிலை சொல்கிறான். ஆண்டவரே, அதை நீர் அறிவீர் என்று சொல்லி. பின்பு அவனை தீர்க்க தரிசனம் சொல்ல சொல்கிறார். அவன் சொல்ல சொல்ல அந்த எலும்புகள் அசைவுற்று இசைந்து அவைகள் மூடப்பட்டு உயிர் பெற்றன என்று வேதத்திலே பார்க்கிறோம். மோசே செங்கடலுக்கு முன்பாக நின்று அழுது கொண்டிருந்த பொழுது அவன் கையை நீட்டின பொழுதுதான் அது இரண்டாக பிளவுபட்டு அவர்கள் தரையிலே நடந்து சென்றார்கள். அப்படியானால் இங்கே நாம் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி என்ன? ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறார்? நான் ஜெபிக்காமல் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடாதா அல்லது நடக்க முடியாதா? ராஜரீகத்தை வெளிப்படுத்த இப்படி செய்கிறாரா? பிதாவாக அறிந்து என்ன பிரயோஜனம் என்றெல்லாம் ஒரு கேள்வி நமக்குள் எழும்பலாம். அன்பானவர்களே, நம்மளுடைய தேவனுடைய திட்டத்தை புரிந்து கொள்ளாதவர்கள்தான் இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்பார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. அவரை இப்படித்தான் சந்தேகப்படுவார்கள் அல்லது கேள்வி கேட்பார்கள் என்று நாம் யூகித்து கொள்ளக்கூடும்.
உண்மை என்னவென்று சொன்னால், தேவன் எப்பொழுதெல்லாம் மனிதனை பயன்படுத்துகிறாரோ அப்பொழுது அவனை கனம் பண்ணவும் அவனை மகிமைப்படுத்தவும் மறந்தது இல்லை. அதாவது சங்கீதம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிற பொழுது, நீர் மனிதனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக படைத்தீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் என்று சொல்லி அங்கே வேதத்தில் பார்க்கிறோம். அப்படியானால் கடவுள் ஒரு காரியத்தை செய்ய நினைக்கிறார் என்று சொன்னால் அந்த வேளையிலே மனிதனுடைய தயவோடு கூட அவர் செய்ய விரும்புகிறார். ஆகவே மனிதனுடைய உதவியை நாடுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அவர் தன்னுடைய எல்லா காரியத்திலும் மனிதர்களுடைய பங்கை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். தான் சர்வ வல்லமையுள்ள கடவுளாக இருந்தும் மனிதனுக்கு தன்னை கையளித்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு மின்சார விளக்கு இருக்கிறது. அதில் 2 டங்ஸ்டன் கம்பிகள் இருக்கும். ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவும் இணைந்தால்தான் அந்த விளக்கு பிரகாசிக்க முடியும். எவ்வளவுதான் பாசிட்டிவ் கம்பியிலே பவர்ஃபுல் கரண்ட் வந்தாலும் நெகட்டிவ் இல்லாமல் அந்த விளக்கு எரிவதில்லை. அதை போல நாம் ஒன்றும் இல்லாதவர்களாய் இருந்தும் நம்மளுடைய ஒத்தாசையுடன் தேவன் செயல்பட விரும்புகிறார். அதன் வழியாக தம்முடைய மகிமையை அவர் விளங்க பண்ணுகிறார். இப்போ நாம் ஒன்றுமே இல்லை, நம்மளால் ஒன்றும் செய்ய இயலாது என்று பவுல் சொல்கிறார். என்னால் ஏதாகிலும் செய்யக்கூடும் என்று எண்ணுவதற்கு கூட நான் தகுதியற்றவன் என்று கொரிந்தியர் நிருபத்திலே பவுல் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ நம்ம ஒன்றுக்கும் தகுதியற்றவர்கள் என்று இருந்த பொழுதும் கூட கடவுள் அவர் பணியை செய்ய மனிதனை நாடுகிறார். அப்படி செய்வதன் வழியாக அவர் தன்னுடைய மகிமையை என்ன செய்கிறார்? விளங்க பண்ணுகிறார். ஆக நம்மை அவரது வெளிச்சத்திலே அனல் மூட்டி விட அவர் விரும்புகிறார். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட காரியத்தை தான் சாத்தான் என்ன செய்கிறான்? வெகு சீக்கிரமாக கெடுத்து விட முயற்சிக்கிறான். அதை வேரோடு பிடுங்கிவிட வேண்டும் என அவன் விரும்புகிறான். ஆக ஜெப வாழ்வு அவனால் சீரழிக்கப்படுகிறது. ஜெப வாழ்வு சீரழிக்கப்படுகிற பொழுது கிறிஸ்தவன் பின்மாறி போகிறான். இதை அறிந்து சோர்ந்து போகாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும், அல்லது தட்டி கொண்டே இருக்க வேண்டும். கீப் நாக்கிங் ஆன் த டோர், கீப் நாக்கிங் ஆன் த டோர். தட்டி கொண்டே இருங்கள், கதவை தட்டி கொண்டே இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உற்சாகத்துடன் ஜெபிப்போம், பதிலளிக்கும் வரை நாம் ஜெபிப்போம். அன்பானவர்களே, வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு நாம் ஜெபம் செய்வோம். எஜமானராய் இருப்பவர் நம்மளுடைய பிதாவாகவும் இருக்கிறார் என்பதை அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். பிதா சர்வ வல்லமை அல்லது சர்வத்தையும் செய்ய வல்லவராய் இருந்த போதிலும் ஒரு காரியத்தையும் நம்மளுடைய துணையின்றி அவரால் செய்ய இயலாது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனை இந்த உலகத்தில் செய்யும் பாக்கியம் பெற்றவர்கள் நீங்களும் நானும் தான், அல்லது மனிதர்களாகிய நாம் தான். ஆகவே பிதா செய்யக்கூடாத ஒன்றை செய்யும் பாக்கியம் நமக்கு உண்டு. அது விண்ணப்பத்தாலே சாத்தியமாகும் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே விடாமல் ஜெபிப்போம். துதித்தாலும் ஜெபித்தாலும் அவர் நம்மை வந்தடைவார் என்பதிலே நமக்கு சந்தேகமில்லை. இதற்கு இணையானது வேறு எதுவும் இல்லை. ஆகவே அன்பானவர்களே, விண்ணப்பிக்கிறவர்களுக்கு திறக்கப்படும் என்பதிலே சந்தேகமில்லை. ஆக தட்டுங்கள் என்பது ஜெபம், விண்ணப்பம். அப்படி விண்ணப்பம் செய்கின்ற பொழுதுதான் நமக்கு திறக்கப்படும். பிதாவாகவும் இருக்கிறார், எஜமானராகவும் இருக்கிறார். பிதாவானவர் தான் எஜமானர் என்பதை அறிந்து விண்ணப்பித்து கொண்டே இருப்போம். வெற்றியை சுதந்திரித்து கொள்வோம். ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, அருமையான வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தட்டுங்கள் திறக்கப்படும், தட்டினால் திறக்கப்படும் என்ற தலைப்பின் கீழாக தட்டுதல் என்பது என்ன என்பதை புரிந்து கொண்டோம்.
பிதாவாக நீர் எப்படி செயல்படுகிறீர், எஜமானராக எப்படி செயல்படுகிறீர் என்பதை இந்த செய்தியின் வழியாக நாங்கள் புரிந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி. இது கேட்கிற மக்கள் இதன் வழியாக புரிந்து கொள்ளவும், ஆண்டவரே, ஊழியக்காரர்கள் அல்லது வேலைக்காரர்கள் என்று சொன்னால் எஜமானிடத்தில் நிச்சயமாக கேட்டுத்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை ஆண்டவரே அவர்கள் அறிந்து தொடர்ந்து ஜெபித்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டும். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். கிறிஸ்தவ வாழ்வில் இன்னும் முன்னேற்றத்தை காண கிருபை செய்வீராக. ஆசீர்வதித்தருளும், பலப்படுத்தருளும். மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.